நம்ம லைஃப்ல ஜெயிக்கணும். நம்ம லைஃப்ல ஜெயிக்கணும்னா யாரை தோற்கடிக்கணும்? இப்ப பார்த்தீங்கன்னா, பழைய காலத்துலலாம் வந்து போர் புரிவாங்க இல்லையா? ஒரு நாடு ஒரு நாட்டோட சண்டை போடுவாங்க. அந்த நாட்டு மக்களுக்கும் மன்னருக்கும் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளோட எதிரி யாரு? அவங்க எப்படிப்பட்டவங்க? எந்த விஷயத்துல அவங்க ஸ்ட்ராங்கு? எந்த விஷயத்துல அவங்க வீக்குங்கிறதெல்லாம் தெரிஞ்சு போர் புரிஞ்சாங்கன்னா அவங்க ஜெயிப்பாங்க. இப்ப இந்த காலகட்டத்துல யார் நம்மளுக்கு எதிரி அப்படின்னு நம்மளுக்கு முதல்ல தெரிஞ்சாகணும். இப்ப நம்ம போர்லாம் போட்டுருக்கோமா மன்னரோட சேர்ந்து? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப ஆனா, நம்ம சந்தோஷமா வாழறதே பெரிய விஷயம். ஓகே. நம்ம நினைக்கிறத சாதிக்கிறதே பெரிய விஷயம். நம்ம நினைக்கிறத நாம செய்யறதே பெரிய விஷயமா இருக்கு. ஸோ, இந்த மாதிரியான விஷயங்கள நாம ஜெயிக்கணும். நாம இந்த லைஃப்ல நம்ம வந்து நெறைய விஷயங்கள சாதிக்கணும், நம்ம ஜெயிக்கணும். அப்ப அதுக்கு யாரோ ஒருத்தர் எதிரியா இருப்பாங்கல்ல. அங்கேயும் எதிரி இருக்குல்ல. அந்த எதிரி யாருன்னு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிப்போமா இப்ப? நீங்க என்ன பண்றீங்க? இந்த வீடியோவ பாஸ் பண்ணிட்டு, உங்க கண்ணாடி முன்னாடி போய் நின்னு பாருங்க. இப்ப தெரிஞ்சுதா? உங்களுக்கு எதிரி யாருன்னு? இப்ப நாம சந்தோஷமா இல்லாம போறதுக்கும், நாம லைஃப்ல நெறைய விஷயங்கள அச்சீவ் பண்ணாம போறதுக்கும், நாம நெனைக்கிற விஷயங்கள நாமளா மாறாம போறதுக்கும் யார் காரணம் அப்படின்னு பார்த்தா, நாம மட்டும் தான். நமக்கு எதிரி யாரு? நாம மட்டும் தான். இத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நேத்தைய உங்கள இன்னைக்கு தோற்கடிக்கணும். நேத்து உங்களுக்கு சோம்பேறித்தனம் வந்திருக்கும். அந்த சோம்பேறித்தனத்த இன்னைக்கு நம்ம தோற்கடிக்கணும். நேத்து நெனைச்சிருப்போம், அப்புறம் பார்த்துக்கலான்னு. இன்னைக்கும் நம்ம அந்த விஷயத்த தோற்கடிக்கணும். அப்புறம் பார்த்துக்கலான்ற விஷயமே இருக்கக்கூடாது. நேத்தைய நம்மள இன்னைக்கு தோற்கடிக்கணும். அதான் நம்மளோட வெற்றியே. வேற யாரையும் தோற்கடிச்சா நீங்க ஜெயிக்க முடியாது. உங்கள நீங்க தோற்கடிச்சா மட்டும் தான் நீங்க ஜெயிச்சுட்டே வர முடியும். ஓகே. இப்போ மகிழ்ச்சியா இல்ல. நேத்து ஏன் மகிழ்ச்சியா இல்லன்னு இன்னைக்கு யோசிங்க. இன்னைக்கு அவன தோற்கடிங்க. இன்னைக்கு உங்களையே தோற்கடிங்க. நேத்து மகிழ்ச்சியா இல்லல்ல. அதுக்கு காரணம் என்ன? அத கண்டுபிடிங்க. அவன தோற்கடிங்க. அந்த விஷயத்த தோற்கடிங்க. ஸோ இன்னைக்கு நீங்க மகிழ்ச்சியா இருக்க முடியும். ஸோ ஒரு வாக்கிங் போறதா இருக்கட்டும், ஒரு மகிழ்ச்சியா வாழறதா இருக்கட்டும், வாழ்க்கையில நெறைய விஷயங்கள சாதிக்கிறதா இருக்கட்டும். நேத்து நம்மளால ஒரு 1 கிலோமீட்டர் வந்து நடக்க முடிஞ்சது. அப்ப இன்னைக்கு ஒரு 1 1/4 கிலோமீட்டர் நடக்கணும். அவ்வளோதானே! நேத்து ஒரு 7 மணிக்கு தான் எழுந்துக்க முடிஞ்சது. அவன இன்னைக்கு தோற்கடிக்கணும். இன்னைக்கு ஒரு 6:45க்கு எழுந்துப்போமே! நாளைக்கு ஒரு 6:30க்கு எழுந்துப்போமே! நாளான்னைக்கு ஒரு 6:15க்கு எழுந்துப்போமே! பாருங்க, ஒவ்வொரு நாளும் உங்கள நீங்க தோற்கடிச்சுட்டே வந்தீங்கன்னா, நீங்க ஜெயிச்சிருவீங்க. வாழ்த்துக்கள்.